கனவுங்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னு பாருங்களேன். ஒரு சாதாரண வாழ்க்கைக்குள்ளார ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழல்ல வாழக்கூடியவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வந்து கனவு வந்து ரொம்ப எளிமையா குடுத்துரும் இல்லையா? காப் யூசுஃப்ப மீட் பண்ணும்போது, யூசுஃப் கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, தனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு செடேட்டிவ் வேணும். அதாச்சும் கனவுக்குள்ள போற மாரி அப்படின்னு யூசுஃப் கேட்பான். கனவுக்குள்ள கனவுனா 2 அப்படின்னு கேட்பான். இல்ல 3 அப்படின்னு சொல்லுவான். யூசுஃப் வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு ஹெசிடேட் பண்ணாலும் கூட பின்னாடி தாங்கிட்ட ஒரு 10 ஹவர்ஸ் வரைக்கும் தாங்கக்கூடிய செடேட்டிவ் இருக்குன்னு சொல்லுவான். அதாச்சும் 10 மணி நேரம் நம்மள மயக்கத்திலே வச்சிருக்கக்கூடிய ஒரு மருந்து. இப்போது இந்த மருந்து எப்படி இருக்கும்னு நீ பார்க்கணுமா, என்கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் செடேட்டிவ் நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போவான். அந்த ரூமில் ஒரு 10 பேர் வந்து ட்ரீமை ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. சேட்டு ஆச்சரியமே கேட்பான், என்ன பண்ணுறாங்க இவங்கெல்லாம் அப்படின்னு. இவங்க தினம் தங்களோட கனவுகளை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லுவான். என்னது கனவுலையா, நிஜ வாழ்க்கை வேண்டாமா அப்படின்னும் போது அவன் சொல்லுவான், அவங்க கனவுக்குள்ளே இருக்கிறது அவங்களோட நிஜ வாழ்க்கை, வெளியில் இருக்கிறது இல்லை அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லுவார். ஒரு கனவுங்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னு பாருங்களேன். ஒரு சாதாரண வாழ்க்கைக்குள்ளார ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழலில் வாழக்கூடியவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வந்து கனவு வந்து ரொம்ப எளிமையாக கொடுத்துரும் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அவங்க வந்து 10-12 மணி நேரத்துக்கு மேலே அந்த கனவு உலகத்தில் சஞ்சரிச்சுட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் அங்கே சொல்லப்படும். ஸோ இதுக்கப்புறமா யூசுஃப் செடேட்டிவ் கொடுத்து காபை வந்து ட்ரீம்குள்ளே போகப்பான். அப்போ காபுக்குள்ளார திரும்ப மால் அது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வரும்போது டக்குன்னு கண்வினிப்பான். அதாச்சும் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் வரும். அப்போ தான் அந்த ட்ரெயின் இதெல்லாம் ஆடிட்டுருக்கும், 2 பேர் தலை வச்சு படுத்துட்டு இருப்பாங்க, இதெல்லாம் தெரியும். டக்குன்னு கண்விழிச்சுப்பான். எப்படி இருந்ததுன்னு யூசுஃப் கேட்பான். டக்குன்னு காபு வந்து அங்கேருந்து எழுந்து வேகமாக போயிட்டு தன்னோட ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த டாட்டம் எடுத்து ரோல் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்போ அதுக்குள்ளே சைட்டை வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். திரும்பி பார்க்கும்போது அந்த ஜன்னல் திரைகள் மட்டும் திரும்ப ஆடிக்கிட்டே இருக்கும்.